லோகேஷ் கனகராஜ் படத்துல வர்ற மாதிரி மிகப்பெரிய ஆலையில போதைப் பொருள் தயாரிச்சது மட்டும் இல்லாம சர்வதேச அளவில் மிகப்பெரிய நெட்வொர்க் வச்சு இயங்கிட்டு இருந்த கும்பலை மடக்கி இருக்கு போலீஸ். ஹைதராபாத்தில் ரசாயன தொழிற்சாலை என்ற பெயரில் மிகப்பெரிய போதைப் பொருள் தயாரிப்பு தொழிற்சாலையை நடத்தி வந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை தானே அருகே போதைப் பொருள் விற்பனை செய்த நபரிடம் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள MD ரக போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஹைதராபாத்தில் இருந்து வந்தது தெரிய வந்தது. இதன் பேரில் போலீசார் நேரில் சோதனை நடத்தச் சென்ற போதுதான் பேரதிர்ச்சி காத்திருந்தது. லோகேஷ் கனகராஜின் விக்ரம் லியோ படத்தில் வருவது போன்று சர்லப்பள்ளியில் உள்ள தொழில்பேட்டையில் மிகப்பெரிய ரசாயன தயாரிப்பு நிறுவனம் போல போதைப் பொருளை தயாரித்து வந்துள்ளனர். இதில் சுமார் 12,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 32,000 லிட்டர் MD ரக போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் IIT பட்டதாரி உட்பட 13 பேரை கைது செய்தனர். குறிப்பாக IIT பட்டதாரி தனது தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி மெஃபட்ரோன் என்ற போதைப் பொருள் தயாரித்து வந்ததும் நாடு முழுவதும் பெரிய நெட்வொர்க் ஒன்றை ஏற்படுத்தி விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட கும்பலுக்கு சர்வதேச அளவில் போதைப் பொருள் விற்பனையில் தொடர்பு இருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.